ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வேறு லெவலில் இருக்குப்பா முத்து பண்ணுற சீன்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா, அப்படியே தலைவாழ இலையை விரித்து அதில் நிறைய பிரியாணியை கொட்டி அப்படியே வேறு லெவலில் சிக்கன் 65 வச்சு அப்படியே அந்த முட்டை ஸ்மெல்லோடு சேர்ந்து பிரியாணி ஸ்மெல்லும் அப்படியே நம்ம விஜய மூக்குக்கு போகுது பாருங்க. போன உடனே பசி தாங்க முடியல, வயிறு கபகபன்ற ஆரம்பிச்சிச்சு. திரும்ப யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம முத்து ஒரு ஐடியா சொன்னாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா, அவங்க வந்துட்டு ரூம்குள்ளே இருந்தவங்க வெளியே வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த பிரியாணியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, பாய் வீட்டு பிரியாணி வேண்டுதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நம்ம முத்து சொன்ன உடனே நம்ம விஜய் அவங்க நம்பிட்டாங்க. வேற வழி இல்லையே, எப்படா கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க. வந்தாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கை வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒன்றா வந்துட்டாங்க. நம்ம மனோஜ் வாயில் வச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாரு. அவ்வளோ சூப்பராக இருக்காட்டுக்கு பிரியாணி, வேற லெவலில் இருக்குது. எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் போய் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முத்து வந்து ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்துவை பாராட்டுறாங்க, ஏன்னா பிரியாணி வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்து நம்ம விஜய் கேட்குறாங்க நம்ம ரோகிணி கிட்ட, எங்கே உங்கள் அப்பா வாழை காணும்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ரோகிணி அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. சாப்பிடும்போது அப்படி இப்படி சமாளித்தாலும் ரூமுக்கு தனியாக போயிட்டு வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. சும்மா வேற லெவல் கிழிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா, சும்மா நீ மலேசியா அது இதுன்னு என்னையே பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியான்னு சொல்கிறாங்க. ஃப்ராடை எத்தனை நாளைக்கு நீ ஏமாற்ற முடியும்? நீ ஃப்ராடுன்னா அவங்க உலக மகா ஃப்ராடுன்னு தெரியாமல் போயிடுச்சு. விஜயாவை பற்றி தெரியாமல் நம்ம ரோகிணி வந்துட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் ஒன்று வச்சு செய்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாங்க. திட்டினோடனே அதுக்கு ஒரு கதை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு பிளான் பண்ணுறாங்க நம்ம ரோகிணி. இவ்வளோ பிளான் பண்ணுறதுக்கு உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மீனாவுக்கு முத்துக்கும் ரொமான்ஸ் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.